Hello everyone, welcome back to the channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோட ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட வீடியோ. இங்கே எப்படி நான் வந்துட்டு ஸ்டாக் செலக்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்துட்டு என்ட்ரி பண்ணணும், எக்ஸிட் பண்ணணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்விங் ட்ரேடிங்னா என்னங்கிறது ஒரு குயிக் ரீகேப்பை கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு 6 மாதம் இது வரைக்கும் ஹோல்டு பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங். இதுக்கு நீங்கள் வந்துட்டு 24 ஹவர்ஸ் ஸ்க்ரீனும் பார்க்க வேண்டாம், நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கணுங்கிறதுக்கும் அவசியம் கிடையாது. ஓகே, அப்போது இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன, இதோட மைனஸ் என்னங்கிறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ப்ளஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மைனஸ் கவர் பண்ணலாம். ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா ஒரு நாள் இல்லை 10 நாள் இல்லை ஒரு மாதம் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், ஒரு வருஷம் கூட ஹோல்ட் பண்ணலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக ட்ரேட்ஸ் கிடைக்குமா, டெய்லி ட்ரேட்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக டெய்லி ட்ரேட்ஸ் கிடைக்கும், ஆனால் நீங்கள் ரொம்ப கம்மியான ட்ரேட்ஸ் கிடைக்கும், அதாவது ரொம்ப கம்மியான லாஸஸ் ஆகும். ஓகே, மோர் த ட்ரேட் மோர் த லாஸஸ், இதுதான் வந்து உண்மை. அதிகமாக நீங்கள் ட்ரேட் பண்ணால் அதிகமாக லாஸ் ஆகும், கம்மியான ட்ரேடில் கம்மியான லாஸஸ் ஆகும், ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகும். நீங்கள் இதில் வந்துட்டு ஏர்லியராக என்ட்ரி எல்லாம் பண்ண முடியாது. ஸ்விங் ட்ரேடிங்கு 2:30க்கு மேலே என்ட்ரி பண்ணுறது தான் வந்துட்டு கரெக்டான விஷயம். ஏன்னா மார்க்கெட் மார்னிங் டைம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு, ஒரு ப்ரீச் ஆச்சு அப்படின்னா ஹையர் சான்ஸ் ரிட்டர்ன் வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 2:30க்கு மேலே பொசிஷனை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஒரு பெரிய ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம். அதாச்சும் பையில் இருக்குன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட்லேயே தான் ஃபாலோ பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் பெருசாக கிடைக்கும், ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும். அதாச்சும் நீங்கள் வந்து 1:3 1:4 கூட ஈஸியாக பிடிக்கலாம். இது வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன் நீங்கள் 9 to 5 பண்ணுறீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஒரு 9:30 இல்லை 10 o'clock லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாப்பில் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2:30க்கு மேலே ஒரு டைம் லாகின் பண்ணி நீங்கள் புதுசாக பொசிஷன் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம், இல்லை இருக்கிற பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அது கூட பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் மைனஸ் பார்த்துக்கலாம். என்னென்னு மைனஸ் வந்துட்டு உங்களோட ஃபுல் கேபிட்டல் யூட்டிலைஸ் ஆகிரும். இதில் அதாச்சும் நீங்கள் உங்கள்கிட்ட 1 lakh இருந்தால் அதை வந்து நீங்கள் 5 இல்லை 4 டிவைட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, அதனால் உங்களோட ஃபுல் கேபிட்டல் வந்து லாக் ஆகிரும் ஒரு இடத்துல. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செல் பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணவே முடியாது. அது எஃப்என்ஓவில் மட்டும்தான் பண்ண முடியும், அதாச்சும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் பண்ண முடியும். அது நான் பிகினர்ஸாக இருக்கிற யாருக்குமே நான் வந்துட்டு இப்போ சஜஸ்ட்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு செக்மெண்ட், அதில் போக வேண்டாம் இப்போதைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மார்க்கெட் நீங்கள் வாங்கினதுக்கு ப்ரைஸ்லேருந்து ரொம்ப பெரிய கேப் டவுன் ஆச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வார்னால ஒரு கேப் டவுன் ஆச்சு, நிறைய பேர் எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க, அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்னேன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு. அந்த மாதிரி கேப் டவுன் ஆச்சுன்னா ஒருவேளை நீங்கள் 5% தான் ரிஸ்க் எடுக்கிறீங்க, அது ஒருவேளை 6% 7% கேப் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா எங்கேருந்து நம்ம இந்த ஸ்டாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனர் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, ஃபஸ்ட் அந்த ஸ்க்ரீனர் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு சும்மா chartink.com அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு இந்த வெப்சைட் வந்துடும். நீங்கள் chartink.comக்குள்ளே போயிட்டால் ஸ்கேன்ஸ்குள்ளே இந்த ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு இதோட லிங்க் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அது டேரெக்டாக இந்த பேஜை ஓப்பன் பண்ணும். இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்டர்டே சண்டே ஒரு டைம் இதை ரன் பண்ணணும், அப்புறம் நான் வந்து வெட்னஸ்டே ஒரு டைம் ரன் பண்ணுவேன். இதை ரன் ஸ்கேன் அமுத்திட்டீங்க அப்படின்னா நிஃப்டி 100ல் இருக்க ஹை லிக்விடான ஸ்டாக்ஸ் எல்லாம் இதில் வந்துடும். இது வந்து நம்ம க்ரைட்டீரியா, இதெல்லாம் வந்து நம்ம க்ரைட்டீரியாஸ். அதாச்சு டெய்லி க்ளோஸ் 44 மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கணும், டெய்லி க்ளோஸ் 22 மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கணும், அதாச்சும் இஎம்ஐக்கு மேலே இருக்கணும். இஎம்ஐங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அது என்னங்கிறது சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி அந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சரி. இந்த ஸ்டாக்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஹீரோ மோட்டர் கார், விப்ரோ, கிராசிம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். சரியா, நான் வந்து சார்ட்டுக்கு போய் காமிக்கிறேன். இங்கே போயிட்டா ஓகே, ஹீரோ மோட்டர் கார், விப்ரோ இந்த ரெண்டுமே நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோன்னா டெய்லி டைம் ஃப்ரேம், ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம் டெய்லி. ஓகே, டைம் ஃப்ரேம் டெய்லி, அப்புறம் டைம் ஃப்ரேம் டெய்லி போயாச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் மினிட் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன். டைம் ஃப்ரேம் டெய்லி, இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் வந்தாச்சு. இது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ்லேருந்து லெஃப்ட் சைடு மேலே இங்கிருந்து மார்க்கெட் யூட்டர்ன் எடுத்திருக்கு.
கரண்ட் ப்ரைஸில் லெஃப்ட் சைடு மேலே, இதுதான் லெஃப்ட் சைடு மேலே. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு டைம் யூட்டர்ன் எடுத்திருக்கு. ஓகே, இங்கேருந்து ஒரு டைம் யூட்டர்ன் எடுத்திருக்கு, அப்புறம் இங்கேருந்து ஒரு டைம் எடுத்திருக்கு. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதாச்சும் இங்கேருந்து நிறையா டைம் மார்க்கெட் வந்து யூட்டர்ன் எடுத்திருக்கு. நீங்களே பாருங்கள், 1 2 3 4. ஓகே, இது வந்து சைட்வேஸில் இருந்திருக்கு. சப்போர்ட் எதுனா இதுதான் சப்போர்ட். சிம்பிள். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இதையும் வேணால் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் டேக் ப்ராஃபிட்டுக்கு. நான் எப்படி என்ட்ரு பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். நான் இந்த எஃப்எக்ஸுங்கிற பட்டன் அமுத்திட்டேன் அப்படின்னா, இங்கே எனக்கு வந்து எல்லா இண்டிகேட்டர்ஸுமே காமிக்கும். இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா இஎம்ஏ அப்படின்னு டைப் பண்ணால் இந்த 3 இஎம்ஏ. ஓகே, நிறைய பேர் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. நானும் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இண்டிகேட்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் ஒரு சின்ன சப்போர்ட்டை வச்சுக்குவோம், அவ்வளோதான். இந்த 3 இஎம்ஏ ப்ரெஸ் பண்ணால் இது ப்ளாட் ஆயிரும், இந்த இஎம்ஏ ப்ளாட் ஆயிரும். ஓகே, இங்கே போயிட்டு நான் செட்டிங்குள்ளே போயிட்டேன்னா என்னென்ன செட்டிங், நான் 52144 வச்சுருக்கேன். ஓகே, என்னோடய செட்டிங் இதுதான் 52144. சாரி, ஸோ இதுதான் வந்து என்னோடய செட்டிங். ஸ்டைல்ஸ்குள்ளே போயிட்டு க்ரீன் ப்ளூ ரெட், இந்த க்ரீன் லைனுங்கிறது 5 இஎம்ஏ, ப்ளூ லைனுங்கிறது 21, ரெட்டுங்கிறது 44. இதுதான் இதோட வேல்யூஸ். அதாச்சும் இது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இதை அமுத்திட்டா இது ப்ளாட் ஆயிரும். எப்போ வந்து ப்ரைஸ் இந்த இஎம்ஐக்கு மேலே ட்ரேட் ஆகுதோ அப்போ நான் பை பண்ணுவேன். எப்போ அதுக்கு கீழே ட்ரேட் ஆகுதோ நான் செல் பண்ணுவேன். ஓகே, அதாச்சும் இந்த இஎம்ஐக்கு மேலே நல்லா பாருங்கள், எப்போல்லாம் இந்த இஎம்ஐக்கு மேலே போகுதோ அப்போல்லாம் நான் பை பண்ணுவேன். பை பண்ணி ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டில் கீழே வைப்பேன். இதை நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, 1:2 ஹோல்ட் பண்ணால் கூட போதும். 1:2ல் நான் வந்து காஸ்ட் எடுத்துகிட்டு மிச்சம் எவ்வளோ போதோ போட்டுருவேன். ஓகே, தட் சிம்பிள் கைஸ். அதுக்கு மேலே எதுவுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேண்டாம், தேவையே இல்லை. ஓகே, இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு விப்ரோ பார்க்கலாம். விப்ரோக்குள்ளே போயிட்டால் விப்ரோலையும் நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணிக்கணும். ஓகே, விப்ரோலையும் நம்ம லெவல்ஸை ஆல்ரெடி மார்க் பண்ணி தான் இருக்கும். இங்கே ஒரு சப்போர்ட் வரும், மார்க் பண்ணியிருக்கு. இப்போ நான் எங்கே பை பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணிச்சுன்னா நான் பை பண்ணுவேன். அதாச்சும் இங்கே பை பண்ணுவேன். இங்கே என்னோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். இங்கே ஒரு கேண்டில், க்ரீன் கேண்டில், இல்லாட்டி இங்கே நான் ஒரு ப்ளூ கலர், அதாச்சும் ஏன் சார்ட்டில் ப்ளூ கலர் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா நான் பை பண்ணுவேன். இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிஎல்எஃப்பில் காமிக்கிறேன். இதுதான் டிஎல்எஃப். டிஎல்எஃப்குள்ளே போயாச்சு அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நான் ப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அது இப்போ ஷோ ஆயிரும். இதுதான் என்னோடய ரெசிஸ்டன்ஸ், இதுதான் என்னோடய சப்போர்ட். என்னோடய ரெசிஸ்டன்ஸ் ப்ரீச் ஆனோடனே நம்ம வாங்கிட்டோம். நம்ம எங்கே வாங்கினோம், நம்ம வந்துட்டு 558 வாங்கினோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 538 இருக்குது. ஓகே, சரி, இதில் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற டவுட் வரும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்துருவேன். ஓகே, இதுதான் அந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே நிமிஷம், இந்த ஸ்ப்ரெட்ஷீட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் நீங்கள் உங்களோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிஎல்எஃப்ல எங்கே என்ட்ரு பண்ணோம், 558, ஸ்டாப் லாஸ் 538. என்ட்ரி இஸ் 558, ஸ்டாப் லாஸ் 538. இந்த வேல்யூ போட்டு இங்கே என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகும். ஓகே, எல்லாம் சேஞ்ச் ஆகிரும். இந்த 2 வேல்யூ நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். 1000 ரூபாய்க்கு 50 குவான்டிட்டி வாங்கணும், 2000 ரூபாய்க்கு 100 குவான்டிட்டி வாங்கணும். ஓகே, இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகலாம். ஒரு வேளை நான் இங்கே வந்துட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 530, 540 இருக்குது, இல்லாட்டி 530 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 530 இருந்தால் இங்கே குவான்டிட்டி சேஞ்ச் ஆகிரும். பார்த்தீங்களா, குவான்டிட்டி சேஞ்ச் ஆகிரும். ஸ்டாப் லாஸ் பெருசாக குவான்டிட்டி கம்மியாகும். இங்கே உங்களுக்கு 10,000 ருபீஸ் லாஸ் வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணுங்கிறது கிளியராக காமிச்சிடும் இந்த எக்ஸல் ஷீட். இந்த ஷீட் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங் ஷீட். இது ப்ரொவைட் பண்ணிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். 19,000 யூட்டிலைஸ் ஆகுது, 39,000 யூட்டிலைஸ் ஆகுது. 1000 ருபீஸ் ரிஸ்க், அதாச்சும் நான் 1000 ரூபாய் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அப்போ நான் வந்து 36 குவான்டிட்டி தான் வாங்கணும் இந்த ஷேரில், இந்த டிஎல்எஃப்பில். ஓகே, இந்த லெவல் கீழே வந்துச்சுன்னா அது இந்த சைட்வே ஜோனில் வந்துடும். அப்புறம் நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டேன், அவ்வளோதான். அப்போ நான் இங்கே எவ்வளோ வாங்கணும், 36 தான் வாங்கணும். ஓகே, இந்த ஷீட்டும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு
ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜீரோதாக்குள்ளே போகிறோம். ஜஸ்ட் மினிட். ஜீரோதாக்குள்ளே போயிட்டா நீ என்டர் பண்ணிட்டா இங்கே நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு டிஎல்எஃப் அப்படின்னு டைப் பண்ணணும். டிஎல்எஃப் டைப் பண்ணால் இங்கே உங்களுக்கு டிஎல்எஃப் காமிச்சிடும். என்கிட்ட ஆல்ரெடி 40 குவான்டிட்டிஸ் இருக்குது. டிஎல்எஃப்குள்ளே நீங்கள் போயிட்டு பை மார்க்கெட் ஆர்டர் பை பண்ணணும். ஓகே, 2:30க்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் பை பண்ணுங்கள். அதுதான் ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகும். எவ்வளோ பை பண்ணணும் நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு போனால் அங்கே தெரிஞ்சிடும். 36 குவான்டிட்டி. ஓகே, 36 குவான்டிட்டி. இங்கே போயிட்டு 36 குவான்டிட்டி ஸ்வைப் பண்ணிங்கன்னா பை ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ஆகாது, ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் டைம். இப்போ ஆகாது, பை ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோக்குள்ளே போனீங்கன்னா திஸ் இஸ் மை சாரி கைஸ், இது நான் ஆக்சுவலாக காமிக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இட்ஸ் ஃபைன், நீங்கள் கற்றுக்கிறதுக்காக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது என்னோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ. ப்ளீஸ் இதில் எதுவும் காப்பி பண்ணிக்காதீங்க, ஏன்னா இதில் எந்த டைம் எந்த ஸ்டாக்கான ரிட்டர்ன் வரலாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் காப்பி இட். ஸோ டிஎல்எஃப்குள்ளே போயிட்டு எக்ஸிட்னு அமுத்துனீங்கன்னா, அதாச்சும் நீங்கள் அங்கே பை பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இந்த ஸ்க்ரீனுக்கு வராது, பொசிஷன்ஸ்குள்ளே போயிடும். இப்போ என்னோடய பொசிஷன்ஸ் இருக்குது, அதனால் நான் காமிக்கல. பொசிஷன்ஸ்குள்ளே வந்துடும். அங்கே போயிட்டு நீங்கள் எக்ஸிட் ப்ரெஸ் பண்ணணும். இல்லை ஒரு 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா T1ன்னு வந்துருச்சு. நீங்கள் வாங்கி ஒரு நாளைக்கு அப்புறம் அது T1 வந்துடும், 2 நாளுக்கு அப்புறம் T2 போயிடும், 2 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி குவான்டிட்டின்னு ஹோல்டிங்ஸ்குள்ளே வந்துடும். டிஎல்எஃப்குள்ளே போய் எக்ஸிட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இல்லை எந்த ஸ்டாக்குள்ளே போய் எக்ஸிட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இங்கே உங்களோட ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் நம்மளோட என்ன இருந்துச்சு, 530. இங்கேனா 530 அப்படிங்கிறத நான் என்ட்ரு பண்ணுவேன். ஓகே, 530. இங்கே ஒரு 2-3 ரூபா மேலே வைப்பேன். அப்போ தான் வந்து ட்ரிகர் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும்போது இந்த ப்ரைஸில் எக்ஸிட் ஆகாது, அது எங்கேயோ போயிடும். அதனால் 532 ருபீஸ் வச்சுக்கோங்க. இங்கே 532. இங்கே வந்தோடனே இங்கே ட்ரிகர் ஆனோடனே இந்த மெசேஜ் வந்துட்டு உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். எக்ஸ்சேஞ்சிலேருந்து இமீடியட்டாக உங்களுக்கு 530ல் ட்ரிகர் ஆயிரும். ஓகே, ஸோ இது கற்றுக்கிட்டாச்சா? ஸோ இப்படி தான் பண்ணணும் ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, இதுதான் வந்து சிம்பிள் வே ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங். எதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேணாம். காம்ப்ளிகேட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிரும், ரொம்ப தேவையில்லாமல் எல்லாம் பார்க்க வேண்டியதாக வரும். ஸோ கைஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 6 to 9% எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆன் அ கேபிட்டல் நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆன் கேபிட்டல் எவ்ரி மந்த் 6 to 9% எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஆன் அ கேபிட்டல். பர் ஸ்டாக் வந்துட்டு நீங்கள் ஒரு 4 to 5% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பர் ஸ்டாக். ஓகே, அதே மாதிரி உங்கள்கிட்ட 1 lakh இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்துட்டு 5 டைவர்சிஃபை பண்ணுங்கள், இல்லை 4 அட்லீஸ்ட் 4 டைவர்சிஃபை பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு கற்றுக்க முடியும், உங்களுக்கு நல்லா ட்ரேட் பண்ண முடியும், நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு என்ட்ரி, எக்ஸிட், பொசிஷன் சைசிங், எங்கேருந்து ஸ்டாக் கிடைக்கும், எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணும், எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் யூ கைஸ் காட் டு லேர்ன் சம்திங். ஓகே, இந்த ஷீட்ஸும் நான் உங்களுக்கு என்னோடய வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் இதை பார்த்துக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் அ கைட். அதாச்சும் இந்த கைடில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. வேர் டு என்டர், எக்ஸிட், சார்ட்டிங், என்னோடய ஸ்க்ரீனரோட லிங்க்கும் நான் போட்டுடுறேன். இந்த பொசிஷன் சைஸோட இதுவும் நான் போட்டுடுறேன், ஷீட்டோட லிங்க்கும் போட்டுடுறேன். ப்ளீஸ் இந்த பொசிஷன் சைஸிங் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதை பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்க, எவ்வளோ உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னெலாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் இதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள், இதுதான் சேஃபஸ்ட் வே. பொசிஷன் சைஸிங் தப்பாச்சு அப்படின்னா உங்கள் ஃபுல் கேபிட்டல் கூட நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. இதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொசிஷன் சைஸிங் தப்பாச்சு அப்படின்னா உங்களோட ஃபுல் கேபிட்டல் கூட ஈஸியாக வைப் அவுட் ஆயிரும். ஸோ லெட்ஸ் கீப் திஸ். ஃபஸ்ட்டு உங்கள் கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ணுறது தான் உங்களோட ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ட்ரேடே பண்ணும். ஓகே, 1 lakh இருக்குன்னா அந்த 1 lakh உங்கள் கைவிட்டு போயிடக்கூடாது. அந்த 1 lakh மேலே வரலாம். நான் 1 lakh ஒரு 2%, 3% போகலான்னு வச்சுக்கோங்களேன். 5% கூட போகலான்னு வச்சுக்கலாம். ஓகே, 5% கூட போனால் தப்பு கிடையாது. அதாச்சும் எல்லா ட்ரேடும் சேர்த்தி, அதாவது 5 ட்ரேட்னா 5 ட்ரேடும் சேர்த்தி. ஏன்னா சம்டைம் மார்க்கெட் நெகட்டிவ் ஆகும்போது நெகட்டிவாக போயிடும். ஆனால் ஒரு ட்ரேடில் போகக்கூடாது. ஒரு ட்ரேடில் 5,000 லாஸ் எடுக்கிறது ரொம்ப தப்பு. அது கிடையாது. 1 lakhல 5% எடுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கீப் ஆல் திஸ் திங் இன் மைண்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இது ஒன் ஆஃப் த வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு நான் யூஸ் பண்ண இண்டிகேட்டர்ஸும் சொன்னேன், எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணுங்கிறதும் சொன்னேன். ஒன்றுமே கிடையாது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்கள் இஎம்ஐஸ் எப்போ க்ராஸ் ஆகுதோ நீங்கள் ஒரு
அலர்ட் செட் பண்ணிக்கோங்க இந்த லெவலில். அந்த அலர்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த அலர்ட் கிராஸ் ஆச்சு அப்படின்னா, அங்கே புல்லிஷ் ஆச்சு 230 அப்படின்னா நீங்கள் பை பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹோல்ட் பண்ணி விட்டுருங்க. 3 மந்த்ஸ் கூட ஹோல்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஓகே, தெர் இஸ் நத்திங் ராங். அது என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தா நான் 7th மந்த்லேருந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஓகே, அதில் கொஞ்சம் நிறைய நான் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணாமலும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு ஆனதும் இருக்குது. ஸோ அப்படி தான் கைஸ், ஸ்விங் ட்ரேடிங்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளஸ்ட் வே ஆஃப் ட்ரேடிங். ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கண்டிப்பாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு நிறைய லேர்னிங்க்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.